பொலிவுடனும் உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக காலையில் தருவதன் காரணத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். காலையிலே குளிக்கிறோம், காலையே தான் கோயிலுக்கு செல்கின்றோம். நல்ல காரியங்களெல்லாம் அதிகாலை வேளையில்தான் திருமணங்கள் போன்றவைகள் காலையில் நடைபெறுகிறது. அதே போன்றுதான் நாம் இந்த காலையில் ஒரு 10 நிமிடம் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களுக்கு தங்கு தடையின்றி சென்று கொண்டிருக்கும், வெற்றியே காணலாம். அன்று நடைபெறுகிற நாம் நடத்துகின்ற செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெற முடியும். இதுதான் ஆசனத்தின் உண்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் பாருங்கள், நமது நிலையத்திற்கு நான் ஏற்கனவே அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அவர் அசோக், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார், தமிழர், கல்யாணமாகி 47 வயது ஆகி 2 குழந்தைகளுக்கு தகப்பனார். அவர் மெடிக்கல் இலாகாவில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார்கள். இப்பொழுது அவர் சிரசாசனம் செய்ய போகிறார். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், நமது நிகழ்ச்சியை பார்த்தே பழகியவர். ஆசனங்களெல்லாம் அற்புதமாக செய்கிறார், அனுதினமும் செய்கிறார். இருப்பினும் குருவிடம் சில ஆசனங்களை செய்து காட்டி ஏதாவது தவறு இருந்தால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற காரணத்திற்காக பயிற்சி சாலையில் தங்கி காலையிலும் மாலையிலும் அதை பயிற்சி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆஸ்திரேலியா விரைவில் செல்ல இருக்கின்றார். அந்த நிலையில் இருக்கவர் சிரசாசனம் செய்ய போகின்றார். என் அருமை சீடரி அசோக் அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு தலையை இங்கே வைத்து முதலில் அர்த்த சிரசாசனத்துக்கு வாருங்கள். மெதுவாக செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். ஆசனங்களின் அரசன் சிரசாசனம் என்று சொல்வார்கள். இந்த ஒரு ஆசனத்தை ஏற்கனவே விரீதகரனை பற்றி சொல்லியிருக்கின்றேன். இந்த ஒரே ஆசனத்தை எந்த வயதிலும் செய்யலாம். 47 வயது உள்ளவர் செய்கிறார். டாக்டர்கள் சொல்வார்கள் 40 வயதுக்கு மேல் சிரசாசனம் செய்யக்கூடாது என்று. 40 வயதுக்கு மேலே தான் மேலே செல்லக்கூடிய இரத்தமானது பல்வேறு காரணங்களால் தடைபடுகின்ற காரணத்தினால்தான் கண்ணாடி போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. தலை நரைத்து விடுகிறது, குரல் வளம் குன்றி விடுகின்றது, கண் பார்வை குறைந்து விடுகிறது, முடி நரைத்து விடுகிறது. ஏன்? மேலே பிளட் சர்க்குலேஷன் செல்லவில்லை. சர்வாங்காசனத்துக்கு அப்புறம் இந்த விபரீதகரணி, இந்த சிரசாசனம் போன்றவைகளை நாம் செய்வோமேயானால் என்றும் இளைஞனாக நாம் நெடுநாள் வாழ்வதற்கான வழிமுறைகளெல்லாம் இந்த ஆசனம் நமக்கு தந்துவிடும். எந்த நோய் இருந்தாலும் அதை முழுவதுமாக நீக்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, பட்டேல் இவர்களெல்லாம் வெகுகாலம் சிறையில் இருந்தார்கள். சிறையில் ஒரு நாள் இருந்தால் கூட மனச்சோர்வு ஏற்பட்டுவிடும்.
காலமெல்லாம் இந்த ஆசனங்களை அவர்கள் செய்து அபூர்வமான புத்தகங்களை அங்கே எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனோதிடம் குறையவில்லை, மனோ வலிமை குறையவில்லை, ஆரோக்கியம் குறையவில்லை. செல்வச் செழிப்போடு வாழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார் அவர்களெல்லாம். அந்த காலத்தில் ஆங்கிலேயன் அவர்களை எல்லாம் அங்கே வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். சரியாக உணவு கூட கொடுப்பதில்லை. இருப்பினும் அவர்கள் ஆசனம் செய்து தங்கள் மனோதிடத்தை மனோவளத்தை வளர்த்து கொண்டார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாம் தினமும் 10 நிமிடம் செய்தாலே போதுமானது. அதிலே வேரியேஷன்ஸ். அப்படியே காலை கும்பிடுங்கள், மெதுவாக இறக்கி அஸ்வினி முத்திரா ஆசனம் பண்ணுங்கள். குண்டலினி சக்தியை கிளப்பக்கூடிய அற்புதமான ஆசனம். ஏன் பல்வேறுபட்ட மூல வியாதிகளுக்கு அலோபதியில் அறுவை சிகிச்சை ஒன்றுதான் முறை. அது மூலமாகத்தான் அதை நீக்க முடியும் என்று சொல்வார்கள். மூலம் வந்துவிட்டால் அதை அறுத்து எடுத்து விடுவார்கள். தேவையே கிடையாது. இந்த நிலையில் அந்த ஏனஸை அப்படியே நம்முடைய மூலத்தை சுருக்கி விரித்தாலே ஒரு மாதத்தில் அந்த உள் மூலமானாலும் சரி, இரத்த மூலமானாலும் சரி, இன்னும் பல்வேறுபட்ட எந்த மூலமாக இருந்தாலும் அடங்கிவிடும், அடியோடு குறைந்துவிடும். ஏன் செக்ஸ் டெஃபிஷியன்சிக்காக, ஆண்மை குறைவுக்காக இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் பல்வேறுபட்ட வைத்தியர்களை நாம் இன்றைக்கு பேப்பரிலே அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதெல்லாம் பார்க்கலாம். கண்ட மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவார்கள். தேவையே கிடையாது. இந்த அஸ்வினி முத்திரா ஆசனம் ஒன்றினாலேயே செக்ஸ் டெஃபிஷியன்சி, ஆண்மை குறைவு இவைகளெல்லாம் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை பெரியோர்களே, நமது முனிவர்களெல்லாம் வாழ்ந்து நமக்கு தந்த ஆசனங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்க. அப்படியே திரும்பி உட்கார்ந்து தலைப்பயிற்சி பண்ணுங்கள். சிரசாசனம் செய்தால் கொஞ்ச நேரம் திடீரென்று தலையை தூக்கப்படாது. மகாமுத்ரா அப்படியே இருந்து மெதுவாக தலையை தூக்க வேண்டும். கழுத்து மென்னு மாட்டுங்க. என் அருமை பெரியோர்களே, இது போன்ற ஆசனங்கள் எல்லாம் நமது முனிவர்கள் தந்த நமக்கு பெரிய வரப்பிரசாதம். எத்தனை பேர் நினைவாற்றல் இல்லாமல் இருக்கிறார்கள், மூளை கோளாறு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சைக்காட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை பழகுவார்களானால் நிச்சயமாக சைக்காட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நாம் சரியாக மனோவியாதி என்று சொல்கிறார்கள். நல்ல மனிதன் மனோவியாதியால் கஷ்டப்படுகிறான். இன்றைக்கு பார்க்கலாம். சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக, அலுவலகத்தினுடைய ப்ரெஷர் காரணமாக தற்கொலைக்கு கூட சென்று விடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் சிரசாசனம் செய்கிறார்களே, ஆனால் அவருடைய குறைபாடுகள் நீங்கி வாழ்க்கையிலே மனோதிடத்துடன் வெற்றியுடன் வாழ்க்கையை காண்பார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.